ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலோ வந்திருக்கு. டூவே பேசிவ் இருந்தது. சரிங்க. இப்போ நாங்கள் சரி வண்டி மாற்றினதுக்கப்புறம் ஆக்டிவ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா சர்ச் பண்ணோம். சென்னையிலேருந்து திருநெல்வேலி, ஹைதராபாத்து, பெங்களூரு, அப்புறம் கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் பிரபலமான ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுலேயும் நாங்கள் செக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம், அவங்க டெமோ கேட்டோம். எங்கேயுமே உங்ககிட்ட கிடைச்ச ஒரு கிளாரிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஆடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் எனக்கு தெரியும். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரமா நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். பட் என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ ஹப். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலோ வந்திருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல் ஆக்டிவ் செட்டப்பாக பண்ண போகிறோம். 2-வே ஆக்டிவ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆக்டிவ் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆல்பைன். ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே காம்பனண்ட்டு, 2-வே காம்பனண்ட்டு, எல்லாமே ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு டிஎஸ்பி 12 சேனல் டிஎஸ்பி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு சப்வூஃபர் பவர் பண்ணுறதுக்காக ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர் சப்வூஃபரும் ஆல்பைனோட டைப் எஸ் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்ஸ்டலேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டியூனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து பாட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ கேட்கலாம். வாய்ஸ் அதிகம் வரும். இளையராஜா
நெஞ்சோடுதான் வா, 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 கூட என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா வெல்கம் டு டெசிபல் ஆட்டோம்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது? நான் கொஞ்சம் ஆடியோலாம் ரொம்ப விரும்பி கேட்குறேங்கண்ணா. சரிங்க. நான் ஆல்ரெடி தியாகம் வச்சுருந்தேன். அது எங்களோட டேஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு நான் இந்த அளவுக்கு பண்ணல, ஆக்டிவ் செட்டப் பண்ணல. பேசிவ் தான், 2-வே பேசிவ் இருந்தது. சரிங்க. இப்போ நாங்கள் சரி வண்டி மாற்றினதுக்கப்புறம் ஆக்டிவ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா சர்ச் பண்ணோம். என்ன சொல்ல போனால் சென்னையிலேருந்து திருநெல்வேலி, ஹைதராபாத்து, பெங்களூரு, அப்புறம் கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் பிரபலமான ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுலேயும் நாங்கள் செக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம், அவங்க டெமோ வைக்க கேட்டோம். எங்கேயுமே உங்ககிட்ட கிடைச்ச ஒரு கிளாரிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன், ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆக மாட்டேன் ஆடியோ பொறுத்தளவுக்கு. ஏன்னா வீட்லேயும் அப்படி தான், ஆடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் எனக்கு தெரியும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். பட் என்ன கன்வின்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக. இப்போ 2-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில் போலோ பொறுத்தளவுக்கு. இதுக்கு முன்னாடி என்னோடது ஜெட்டா வந்து 3-வே ஆக்டிவ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க, இது பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணீங்க. ஹெட் யூனிட் இல்லாமல் நான் ஓஇ ஹெட் யூனிட்டை வச்சுட்டு வெறும் டிஎஸ்பி மட்டும் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது, இருந்ததுங்க. ஏன்னா இன்னும் புது ஸ்பீக்கர் இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் கேட்டால் இப்போ போது இன்னுமே சாஃப்ட் ஸ்பீக்கர் வந்து லூஸ் ஆகும். அதனால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக அபோவிலியனை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு, கரெக்டாக உங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவார். நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுங்க. உண்மையிலேயே கண்டிப்பாக எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.